வணக்கம் அன்பு நண்பர்களே. திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த மிக மூத்த முன்னோடிகளில் ஒருவர் ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர். அவரோட வீட்டில் இன்றைக்கி காலையிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் சோதனை நடத்திட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. அவர் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள் சில பேர் மேலேயும் சேர்த்து மொத்தம் 11 பேர் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தை பொறுத்தவரை முதல்ல லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு போடுறதும் அதுக்கு பின்னாடியே அமலாக்கத்துறை உள்ள வர்றதுங்கிறதும் தொடர்ந்து ஒரு நடைமுறையாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் தான் இன்றைக்கி ஏவா வேலு அவர்கள் மேலே லஞ்ச ஒழிப்பு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. யார் இந்த ஏவா வேலு? அவரோட உண்மையான பின்னணி என்ன? சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்தவர் எப்படி இந்த அளவுக்கு அரசியல் துறையில் உச்சம் தொட்டார்? அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையான பின்னணியிலிருந்து வந்த ஏவா வேலு எப்படி அந்த மாவட்டத்தில், ரொம்ப குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கல்வி தந்தை ஆனார்? அவரோட உண்மையான பின்னணி என்ன? இன்னமும் ஏவா வேலு கையில் எம்ஜிஆரை பச்சை குத்தி வைத்திருக்கார். அவர் திமுகவில் அமைச்சராக தொடர்ந்து பொறுப்பு வகித்தவர். அப்படிப்பட்ட ஏவா வேலுவினுடைய பின்னணியை விவரிக்கிறதா இந்த வீடியோவோட நோக்கம். ஏவா வேலு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கு. அது ஒன்று போதாதா நம்ம சேனலில் இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறதுக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்ட திமுக அப்படின்னாலே ஏவா வேலு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏவா வேலு அவர்கள் திமுகவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். அதையும் நம்ம முதல்ல டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வேலு எப்போவுமே கொஞ்சம் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். நகைச்சுவைனா சாதாரணமான நகைச்சுவை இல்லை. அண்மையில் முருகருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு முருகர் மாநாடெல்லாம் நடத்துகிறப்ப ஏவா வேலு ஒரு கமெண்ட் அடித்தார். முருகருக்கு ரொம்ப பிடிச்சவன் நான் தான் அப்படின்னார். ஏங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. அவர் கையில் தான் வேலு இருக்க அப்படின்னார். ஏன்னா இவர் பேரும் வேலு அப்படிங்கிறனால. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் கலைஞர் இவரை பற்றி ஒரு இடத்துல குறிப்பிடுவார். மற்றவங்களாம் ஏவுனா தான் வேலை செய்வாங்க, ஏவாமலே வேலை செய்கிறதுனால தான் அவர் பேர் வேலுன்னு வச்சுருக்கு அப்படின்னு கலைஞர் அவர்களே குறிப்பிட்டார். ஏவா வேலுவை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தீவிரமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர். எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் படங்கள்லாம் அவ்வளோ விரும்பி பார்ப்பார். அதிலிருந்து தான் அவருடைய அரசியல் பயணமும் தொடருது. கேகேஎஸ்எஸ்ஆர் மாதிரி அவரும் தீவிரமாக எம்ஜிஆருடைய விசுவாசியாகத்தான் இருந்தார். அதனால தான் கிட்டத்தட்ட ஏவா வேலு அவர்களும் கையில் எம்ஜிஆர் அவர்களை பச்சை குத்தி வச்சிருப்பார். அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ரொம்ப சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண பம்பு செட்டில் மோட்டார் ஆயில் இன்ஜினை ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ரொம்ப சின்ன வேலை தான் அந்த வேலை. அந்த வேலை தான் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஊரில் அன்றைக்கி ப்ரைவேட் பஸ் ரொம்ப அந்த காலகட்டத்தில் திருவண்ணாமலையில் அதில் தாமோதரன் அப்படிங்கக்கூடிய ஒரு பஸ் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தார். சாதாரண கண்டக்டராக இருந்த ஏவா வேலு அவர்கள் வீட்டில் தான் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் கவனம் குவித்திருக்கிறார். அந்த கண்டக்டராக இருந்தவர் லஞ்ச ஒழிப்பு சோதனையின் மூலம் கவனம் குவிக்கிறார் என்பதை தாண்டி திமுகவில் மிகப்பெரிய அதிகார மையமாக வரைக்கும் வந்தவர் ஏவா வேலு அவர்கள். தாமோதரன் பஸ் சர்வீஸ் அப்படிங்கக்கூடிய பஸ் சர்வீஸில் கண்டக்டராக தன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் இருந்தவர் தான் ஏவா வேலு. கண்டக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பஸ்ஸில் டெய்லி காலையில் ஒரு ரூட்டில் போனாங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டருக்கு அந்த பஸ் ஜேர்னி பண்ணும். அந்த ரூட்டில் போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க எல்லாரும் ஏவா வேலுவை பார்ப்பாங்க. எல்லாத்தையும் இவர் பேசுவார், பதிலுக்கு இவங்களும் பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் அவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பளிச்சுன்னு அறிமுகமான நபராக மாறிடுறார். 1972களில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமான நாளில் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக இருந்து அப்படியே அதிமுகலையும் அவருடைய செயல்பாடுகளை தொடங்குகிறார். அப்படியே அதிமுக பக்கமும் அவர் இருக்கிறப்ப தொடர்ந்து அவர் இயங்கிக்கிட்டே இருக்கார். அந்த நேரத்தில் 72ல் எம்ஜிஆர் கட்சியை தொடங்குகிறார். 77ல் கண்டக்டர் ஏவா வேலுக்கு ஒரு ஆசை வருது. அது என்ன ஆசைன்னா, நம்ம கண்டக்டராக இருக்கோம், எவ்வளோ நாள் தான் கண்டக்டராகவே நம்ம லைஃப்பை ஜேர்னி பண்ணுறது, நம்ம ஏன் அரசியலுக்கு போகக்கூடாது, அரசியலில் ஏதாவது ஆகலாமே அப்படின்னு 1977ல் சீட்டு கேட்குறார். ஆனால் அவருக்கு அன்றைக்கி சீட்டு கொடுக்கல. அன்றைக்கி கட்சியில் ராமலிங்கம் அப்படிங்கிறவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. எதனால் சீட்டு கொடுக்குறேன்னா, ஒரு கண்டக்டராக இருக்கார், இவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. கண்டக்டர் எலெக்ஷன் முதல் தேர்தல் அதிமுக முதல்ல எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுது. அன்றைக்கு அவர் இருந்த பிரபலத்தன்மையை விட ராமலிங்கம் கொஞ்சம் கூடுதலாக மீடியா லைம்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேப்பர்கள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இருந்தவர். ஸோ ராமலிங்கத்துக்கு சீட்டு கிடைக்கிது. ராமலிங்கம் நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசுது. இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வீசியது போன்று 1977 எம்ஜிஆர் அவர்களுடைய அலை வீசுது. அந்த எம்ஜிஆர் அலையிலையும் ராமலிங்கம் மட்டும் தோல்வி அடைகிறார். ஆனால் ராமலிங்கம் எப்படிங்க தோத்துட்டாருன்னு கேட்டால், எங்க கட்சிக்காரங்க ஏவா வேலு சீட்டு கேட்டார், ஏவா வேலுக்கு சீட்டு கொடுக்கல, ஏவா வேலுக்கு சீட்டு கொடுக்காதனால தான் ராமலிங்கம் தோல்வி அடைஞ்சார், ஏவா வேலுவுக்கு பெரிய ஆற்றல் இருக்குங்க, அவரை விட்டுருந்தா ஜெயிச்சிருக்கலான்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஏவா வேலுங்கிற ஒரு சீன்லேயே இல்லை. 1977ல் ராமலிங்கம் தோல்வி அடைஞ்சோடனே இந்த தோல்விக்கு காரணம் ஏவா வேலுக்கு சீட்டு கொடுக்காததா, ஏவா வேலு எதிராக வேலை செஞ்சுட்டாருன்னு பேசு பொருளாகுது. ஒரு சாதாரண பஸ் கண்டக்டர் நினச்சா எம்ஜிஆர்கிட்ட வேட்பாளரே தோல்வியடைய செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு அது பேசு பொருளாகுது திருவண்ணாமலை மாவட்டத்தில். 1984ல் மீண்டும் தேர்தல் வருது. அன்னைக்கு தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார்.
வெறுமனே நம்ம சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் யாரும் தரமாட்டாங்க, தலைமை கழகத்தோட தொடர்பு இருக்கணும், தலைமை கழகத்தோடு நமக்கு ஒரு டச் இருந்தால் தான் சீட்டு கேட்க முடியும் அப்படின்ட்டு அந்த 77க்கும் 84க்கும் இடையில் அவர் அன்னைக்கு அறிவாலயம் வரைக்கும் ரொம்பவே டச் வச்சுருந்தார். அந்த டச்சில் அவருக்கு சீட்டும் வாங்கிறார். அன்றைக்கி அவருக்கு சீட்டு கொடுக்கும் போதே சந்தேகம் வருது எல்லாருக்கும், என்னங்க கண்டக்டர்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இப்போ அறிவாலயம், அன்றைக்கு அவர் அதிமுகவில் அந்த மாதிரி தொடர்பு வைத்திருந்தார். அதிமுகவினுடைய அலுவலகத்தில் ராயப்பேட்டையில் அவர் அந்த தொடர்பை வைத்திருந்தார். மன்னிக்கிறோன்னா அறிவாலயம் என்று வச்சிருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 1984 மறுபடியும் அவர் இரட்டை இலை சின்னத்தில் சீட்டு வாங்கி ஜெயித்து விடுகிறார். எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய பிளவை சந்திக்குது. ஜே அணி ஜானகி அணி, ஜெயலலிதா அணி ஜானகி அணி. அப்போ யார் பக்கம் நிற்கிறது, பெரும் குழப்பம் ஏற்படுகிறது. அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் உயிரிழக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் உயிரிழந்த போது இராணுவ வண்டியில் அவருடைய உடல் இருக்குது. இராணுவ வண்டியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுடைய உடலை பக்கத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இராணுவ வண்டியிலேருந்து இறக்கி விட்டாங்கல்ல, ஒரு தரப்பினர் இறக்கி விட்றாங்க, ஒரு கோஷ்டியினர் இறக்கி விட்றாங்க, எந்த பேர் வார்த்தைகள் வைத்துக்கொள்ளலாம். அப்படி இறக்கி விட்டதில் முக்கியமான ஒருவர் ஏவாவேலு அன்னைக்கு. அப்போ ஏவாவேலுவனுடைய அரசியல் அடுத்தது என்ன, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறுது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு அணியாகவும் ஜானகி அம்மையார் அவர்கள் ஒரு அணியாகவும் தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒருவருக்கு சேவல், ஒருவருக்கு இரட்டைப்புறா. அப்போ இவர் ஜானகி அவர்களுடைய அணியில் போய் தேர்தலை சந்திக்கிறார், தோல்வி அடைகிறார். 1977 சீட்டிற்காக இரட்டை இலை சின்னத்திற்காக காத்திருந்தார் ஏவாவேலு. 1984 போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். 1984க்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணியில் போட்டியிட்டு தோல்வியடைகிறார். ஜானகி அம்மையாரும் தோல்வியடைகிறார். தேர்தல் தோல்விகளுக்கு பின்பு ஜானகி அம்மையார் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களோடு கட்சியை ஒப்படைத்து விட்டு இணைகிறார். அப்போ அவர் நினைக்கிறார், ஐயோ இந்த அம்மாவை நம்ம இராணுவ வண்டியிலிருந்துலாம் இறக்கி விட்ருக்கோமே, இனிமேல் நம்ம அந்த அம்மாவோட எப்படி பயணிக்க முடியும், ரூட்டை மாற்றுவோம் அப்படின்னு அதற்கு பின்பு தான் அவர் ரூட்டை மாற்ற தொடங்குகிறார். உடனடியாக அவர் மாற்றிடல. அப்போ அதே திருவண்ணாமலை மாவட்டம் தான் வி சேகர், ரொம்ப படங்கள் பார்த்துருப்போம், நகைச்சுவையான படங்கள் எடுப்பார், குடும்ப பங்கான படங்கள் எடுப்பார். அவரும் திருவண்ணாமலை மாவட்டம், இவரும் திருவண்ணாமலை மாவட்டம். அவர்கிட்ட போகிறார். திரைத்துறை சார்ந்து கொஞ்ச காலம் இயங்குகிறார். சில 1-2 படங்களில் தலைகாட்டவும் செய்திருக்கிறார் ஏவாவேலு. சில படங்களில் விநியோகஸ்தத்தை மட்டும் செய்து அந்த திருவண்ணாமலை ஏரியாவில் படங்களுக்கான விநியோகத்தை செய்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் செய்துக்கிட்டே இருக்கார். அப்போ தான் அவருக்கு இன்னொரு யோசனை தோணுது, அரசியல் ஒரு நிலை, அரசியல் மட்டும் போதாது, கல்வி தந்தையாகணும், கல்லூரிகளை தொடங்குகிறார். இன்னொரு பக்கம் பாக்கியராஜ் அந்த நேரத்தில் கட்சியை தொடங்கினோன்னா அவர்கிட்ட போய் பாக்கியராஜ்கிட்ட இணைகிறார். பாக்கியராஜ் கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளராகவும் இருக்கிறார் கொஞ்ச காலம் ஏவாவேலு அவர்கள். திமுகவுக்கு முன்பு கடந்து வந்த பாதையை குறிப்பிட்றேன். அப்போ இவ்வளோ விஷயங்கள் அவர் செய்துவிட்டு பாக்கியராஜும் ஒரு கட்டத்தில் நிறுத்து போகிறார். அப்போ இவர் பார்க்குறாரு, ஜெயலலிதா வலிமையாக தான் இருக்காங்க, ஜெயலலிதா அவர்கள்கிட்ட போய் நம்ம மீண்டும் இணைந்து விடலாம்ட்டு புரட்சி தலைவிதான் திராவிட தாய் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாங்க. கைப்பட புத்தகம் எழுதி அதில் வாலி அவர்கள்ட்ட அணிந்துரையெல்லாம் வாங்கி அந்த புத்தகத்தை நேரடியாக ஜெயலலிதா அவர்கள்ட்ட கொடுத்து தாய் கழகமாக அவருக்கு இருக்கக்கூடிய அதிமுகவில் இணையலாம் என்று நினைக்கிறார் ஏவாவேலு. அந்த நேரத்தில் தான் பாட்ஷா படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா, வெற்றி விழா. அந்த வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துவிட்டது என்றெல்லாம் பேசுகிறார். ரஜினிக்கு பெரிய அலை வருது, ரஜினி கட்சி தொடங்க போகிறாருன்னு பேசுகிறாங்க. உடனே ஏவாவேலு முடிவெடுக்கிறார், ஜெயலலிதா பக்கம் போயிடக்கூடாது, அவங்க தோற்றுவிட வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம மீண்டும் ரஜினியை நோக்கி இப்போ போவோம் அப்படின்னு அவர் ரஜினியை நோக்கி நகர்கிறார். துரதிருஷ்டவசமாக ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலை. இத்தனைக்கும் பின்பு அவர் திமுக பக்கம் இடம்பெயர்ந்தார். திமுகவில் சேர்ந்த பின்பு அறிவாலயத்தில் கிட்டத்தட்ட அவரை தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பணத்தால் அசுர பாய்ச்சலை நிகழ்த்தினார். அவர் தொடர்ந்து முந்தைய திமுக ஆட்சியிலும் 2006 to 2011 வரையிலான காலகட்டத்திலும் சரி உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் அவர் முக்கியமான இலாக்குகளில் இருந்தார். பொதுப்பணித்துறை இருந்தார், நெடுஞ்சாலைத்துறை இருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீதான லஞ்ச புகார் தான் இன்றைக்கு அவர் மீதான வழக்கு பதிவாக மாறி இருக்கிறது. அவர் வீட்டில் நேற்று முழுவதும் ரெய்டு நடந்தது, இன்றைக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சில பணிகளுக்கு வேலையே நடக்காமல் பணத்தை கொடுத்ததாக புகார். ஏவாவேலு அவர்கள் திருவண்ணாமலையின் அசைக்க முடியாத சக்தியாக இன்றைக்கு இருக்கிறார். அந்த பகுதியில் கல்வி தந்தையாக இருக்கிறார். அவரே அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இந்த கல்வி தந்தை தொடர்பான விஷயங்களுக்கு எனக்கு வழிகாட்டினது ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிறத குறிப்பிடுவார். திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அவரும் ஒருவர். அதேபோன்று ஜேபிஆர் அவர்களை நினைவு கூறுவார். அதேபோன்று அவர் சினிமா எடுத்தபோது ஃபைனான்ஸ் விஷயங்களுக்கு உதவிய இந்தியன் பேங்கினுடைய மேனேஜராக இன்றைக்கு இருந்த கோபாலகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் என் வீட்டு பூஜை அறையிலே வைக்கிறோன்னு சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி ரொம்ப தீவிரமாக அதிதீவிரமாக இயங்கக்கூடியவர். அவர் மீது போட்டிருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்பு வழக்கிலிருந்து அவர் மீள்வாரா,
பொதுவாக யானை வரும் முன்பே மணி யோசை வரும் பின்பே என்பதைப் போல லஞ்ச ஒழிப்பு போலீஸார் எங்கெல்லாம் வழக்கு போடுறாங்களோ அதையெல்லாம் நூல் பிடித்து வரக்கூடிய இடத்துல அமலாக்கத்துறையும் இருக்கிறது. அப்படி ஏதேனும் பெரும் சர்ச்சையில் சிக்கிக்கொள்ளப் போகிறாரா வேலு அவர்கள் என்ன என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். இந்த வீடியோவில் நம்ம வேலு அவர்களுடைய கடந்த காலம் மறுபக்கத்தை பேசியிருக்கிறோம். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.